நன்றிகளோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கலும் உடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறீங்கள் ராஜா. உடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறபடியால் உடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி சொன்னவர். ஆமென். பெரிய காரியங்கள் செய்வார். பாருங்கள், நான் கொஞ்சம் பேர் இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் போதுமானவர். எங்களை முடிவு பரியந்தம் வழி நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்துக்கொள்வோம். நாங்கள் பிலிப்பியர் நிறுவம், பிலிப்பியன்ஸ் 2வது அதிகாரம், பிலிப்பியன்ஸ் 2:12 2:12 2வது அதிகாரம் verse 12. எடுத்துட்டீங்களா? ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்தபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரம் அல்ல, நான் தூரமாக இருக்கும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வேதத்திலே பார்க்குறோம், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த பிலிப்பியன்ஸ் கிரேக்க தேசத்திலே இருக்கிறது. இந்த சபையை பவுலடியார் அங்கே நிறுவும் பொழுது அல்லது எழுதும்போது பவுலுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் பாடுகளுக்குள்ள இருந்து இந்த நிறுவத்தை கிறிஸ்துவுக்கு பின்பு 61வது நூற்றாண்டில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிலிப்பியன்ஸ் பிலிப்பியர் பாருங்கள், யாருக்கு எழுதப்பட்டதுன்னு சொன்னால் 1வது வசனத்தில் பார்க்கலாம். பரிசுத்தவான்களுக்கு அங்கே ஊழியக்காரன் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலிப்பியன்ஸ் இந்த பிலிப்பியர் அதிகாரத்தில் ஜனங்கள், இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் பவுலுக்கு உதவி செய்கிறவர்களாய், பொருளாதார ரீதியில் சரி, ஊழிய ரீதியில் சரி, ஒரு உதவி செய்கிற ஒரு சபையாக இந்த பிலிப்பியன்ஸ் சபை இருந்தது. ஹல்லேலூயா. ஆனபடியால் பவுல் இந்த சபையை அதிகமாக அவர் நேசித்தார். நேசித்தபடியாக பாருங்க, அவர் சொல்கிறார் என்ன சொல்லி சொன்னால், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிவோடு இருக்கிற ஜனங்கள், ஆனால் நான் பக்கத்தில் இருக்கும்போதல்ல, நான் தூரத்தில் இருக்கும்போது உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு அது விலையேற பெற்றது. ஆமென். எபேசியர் 2:8 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். கிருபையினாலே, வாசிக்க தேவையில்லை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆமென். அப்போ ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். சல்வேஷன், கிரேட் சல்வேஷன். அல்லேலூயா. பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் எங்களுக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். எந்த ஒரு கிரியைக்காக அல்ல, ஒரு பணத்துக்காக அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாய் என்னை உங்களையும் ரட்சித்திருக்கிறார்.
ஆனால் இந்த ரட்சிப்பு நிறைவேற நானும் நீங்களும் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் ஊழியக்காரன் தூரத்தில் இருந்தாலும் அவர் சொல்கிறேன், நான் தூரத்தில் பக்கத்தில் இருக்கும்போது அல்ல, நான் தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன செய்ய வேணும்? பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புதிய தமிழ் பைபிளில் போட்டிருக்கிற அவங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் வேலை செய்ய வேண்டும், ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனால் இப்போ நீதிமொழிகளில் வாசித்தோம், சோம்பேறியாக படுத்திருந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்காது? பணம் கிடைக்காது, பைசா கிடைக்காது. ஆமாவா இல்லையா? வேலைக்கு போனால் என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். வேலை செய்ய வேண்டும். இந்த ரட்சிப்பை ஆண்டவர் எங்களுடைய கையில் தந்துட்டார். இதை நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக, நிறைவேறதை ஆற்ற கரங்களில் தந்திருக்கிறான்னு சொன்னால் என்னுடைய உங்களுடைய கரங்களில் தந்து, அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நானும் நீங்களும் பிரயாசப்பட வேண்டும். இந்த நாளில் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெரிதான ஒரு ரட்சிப்பு. எத்தனை பேர் சொல்ல ஆண்டவர் தந்த ரட்சிப்பு கொஞ்சம் ரட்சிப்பு இல்லை, அது பெரிதான ரட்சிப்பு. சல்வேஷன் பாருங்க, ஒரு பெரிதான ரட்சிப்பை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் எப்படி இந்த ரட்சிப்பை அவர் தந்தார் என்று சொல்லி சொன்னால் பாருங்க, அவர் தாழ்மையாய் இந்த பூமியிலே வந்தபடியால். ஆமேன். ஒருவேளை தேவனாய் அவர் இருந்தால் பாருங்க, அல்லது மனிதனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்காமல் ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருந்தார் என்று சொல்லி சொன்னால், அந்த ரட்சிப்பினுடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இந்த பிலிப்பியர்ஸ்ல 2வது அதிகாரத்தில் பாருங்க, பவுல் அங்கே சொல்லி கொண்டு போறார், உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க கடவுது. ஹல்லேலூயா. இயேசுடைய சிந்தை, மற்றவர்களை நேசிக்கிற ஒரு சிந்தை, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு சிந்தை, ஒரு மைண்ட் செட் உண்டு. அது மாத்திரமல்ல, மன்னிக்கிற சிந்தை. அந்த ஆண்டவருடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க கடவுது என்று சொல்லி அப்படியே அந்த வசனங்களை வாசிக்கலாம். நாங்கள் வாசியுங்க, 2வது அதிகாரத்தில் வாசியுங்க, 2வது வசனம் இங்கே வாசிங்க. ஒன்றையே சிந்தித்து என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாகுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனத்தில் பார்க்கிறோம், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ வேண்டும் சொல்லி சொன்ன எங்களை விட மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். அப்படியே 7வது வசனம் தங்கி வாசிங்க. 7வது வசனம் தங்கி தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பர்யந்தம், அதாவது சிலுவையின் மரண பர்யந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தபடியால் தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ அந்த கீழ்ப்படிவுக்கும் தாழ்மைக்கும் ஒற்றுமை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு தேவனோடு தாழ்மையாய் இருக்கிற மனுஷன் பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிவான். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தேவன், பிதாவுக்கு ஒரே போரான்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். பிதாவை போல ஒத்தவர் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி இருந்தும்
அவர் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் வந்து, நான் கர்த்தராய் இருக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி எண்ணாமல், மனிதர் மேல் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தி இந்த இடத்திலே அவர் என்ன செய்தார்? இறங்கி வந்தார். கீழ்ப்படிந்தவராய் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஏன்னா எப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே வந்தபடியார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே வந்தபடியார். ஆனபடியா பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிந்த வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ வேணும். யாருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை? பாருங்க, முதலாவதுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ வேணும். அடுத்தது கணவனுக்கு மனைவி என்ன செய்ய வேணும்? கீழ்ப்படிந்து வாழ வேணும். யோசிக்கிறீங்க சொன்ன உடனே சொல்லுங்க, கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து வாழ வேணும். என்று சொன்னால் மனைவியான ஸ்திரீ எதுக்கு ஒப்பிடப்படுகிறான்னு சொன்னால் சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. கணவன் யாருக்கு ஒப்பிடப்படுகிறான்னு சொல்லி சொன்னால் தலைவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடியா பாருங்க, மனைவிமார் எவ்வளவுதான் பலம் இருந்தாலும், எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் புருஷனானவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். வாழும் பொழுதுதான் அந்த குடும்பத்தில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய வழி நடத்தல் அதில் இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேணும். அங்கே கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேணும், அல்லது மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேணுமா? தவறுதலாக சொல்கிறேன்னா சொல்லுங்க. கணவன் மனைவி ஃபர்ஸ்டில் நாங்கள் மனைவியை கொண்டு வரோம். பாருங்கள், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேணும். அடுத்தது பாருங்க, ஒரு ஒரு மேய்ப்பர் என்று சொல்லிச்சுனா, ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லிச்சுனா, மூப்பர் என்று சொன்னால் மூப்பருக்கு வாலிபர் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். எஜமானுக்கு வேலைக்காரர் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். குருவுக்கு சீடன் கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் கீழ்ப்படிந்து வாழும்பொழுதுதான் எங்களுடைய ரட்சிப்பு அது என்ன செய்வோம்னு சொன்னால் நிறைவேறும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் யாரை உதாரணமாக சொல்லி, யார் எங்களுக்கு ரோமன் சொல்லினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடில் அநேக கீழ்ப்படிந்த பரிசுத்தவான்கள் இருந்து தேவனுடைய இருந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கீழ்ப்படுகிறது மூலமாய் பாருங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ரட்சிப்பு இதைவிட பெரிய ஆசீர்வாதம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லினால் தேவன் கொடுத்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நிறைவேறும்படியாக பவுல் சொல்றார், நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க அல்ல. சிலவள ஊழியக்காருக்கு பயந்து சிலவள சபைக்கு வரவர்கள் இருக்கிறார்கள். சிலவள பாஸ்டர்னாலும் ஃபோன் அடிக்கடி அடித்து தொந்தரவு பண்ணுவாரேன்னு சொல்லி போட்டு ஒரு குரூப் பாஸ்டருக்காக வார குரூப் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி சில சபையில் பழக்கி வச்சிருக்கிறாங்க. சில சபையில் பார்த்தா 500-600 பேர் இருப்பாங்க. பாஸ்டர் அன்றைக்கு வரையில் அவர் வேறு தேசத்துக்கு போகிற அந்த இடத்துல 100 பேரை காண கிடைக்காது. ஏன்னு சொல்லி நான் பாஸ்டர்ன்ற பிரசங்கம் தான் கேட்க வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாஸ்டர்ன்ற முகத்தை தான் பார்க்க வேணும்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு புரியுது? அதோடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், விசுவாசத்தின் தகப்பன் யார்? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். விசுவாசத்தின் தகப்பனாலே ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் நடந்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் நடந்தான். ஆதியாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க.
ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் ஜெனிசஸ் 26:4 26வது அதிகாரம் 4வது வசனத்தை. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. ஜெனிசஸ் 26:4. அப்போ ஆபிரகாம் என் சொல்லுக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. முதலாவது நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிய வேணும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது மற்ற காரியங்கள் எல்லாத்திலையும் நாங்கள் ஒபே பண்ணுவோம். மற்றவர்கள் எல்லா காரியம் முதலாவது கர்த்தருக்கு. ஆபிரகாம் கர்த்தர் சொல்ற அவர் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் சொன்னா உடனே ஆபிரகாம் கேட்டு அவர் கீழ்ப்படிந்த மனுஷனாயிருக்கிறார். ஆபிரகாம் பாருங்க, கல்தேய பட்டணத்தில் ஊரண்ட தேசத்தில் அவர் இருக்கிறார். இப்போ இருக்கிற ஈராக் தேசத்தில் இருந்து தான் அந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். உங்களுக்கு தெரிந்தது, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். நீ என்னத்தை விட்டுட்டு வா, உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய இனத்தை, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் பாருங்க, தேவனுடைய குரலை கேட்கிறான். கேட்ட உடனே ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படுகிறான். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்ச சரி. ஆபிரகாமோட யார் போகணும்? துணவி போகணும், சாராள் போகணும். ஆமாவா இல்லையா? சாராள் போகணும். அப்போ சாராள் போகாட்டி ஆபிரகாம் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, ஆபிரகாம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. போகலாம், எப்படி போகணும்? ஒன்னியாக தான் போகணும், தனித்து தான் போகணும். ஆபிரகாம் சாராள்கிட்ட சொல்லியிருக்கிறான். ஒரு ஆண்டவர்கிட்ட குரல் கேட்குற அவர் சொல்கிற என்ன? உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய இனத்தை, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம். அநேக தடவை நாங்கள் கேட்டிருப்போம். பாருங்க, எப்பொழுதும் தேசத்தை விட்டு போக விருப்பம் வராது, யாருக்கும் விருப்பம் படாது. ஹல்லேலூயா. எங்களை பார்க்காதேங்க நீங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் எங்களோட சூழ்நிலை நிலைமை தேசங்களை விட்டு, ஒரு தேசத்துக்கு விட்டு பாருங்க, மற்ற தேசம் என்ன செய்ய மாட்டார்கள்? விட்டு கொடுக்க மாட்டார்கள். இப்போ ரஷ்யா உக்ரைன் தேசத்தை பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரே பாஷை பேசுவாங்க. ரஷ்யாவில் இருந்து வந்ததான் உக்ரைன் தேசம். எங்களுடைய தேசம்தான் பெருசாக இருக்க வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரெண்டு தேசங்களும் எவ்வளவு காலமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் பண்ண இந்த பொருளாதாரம், எக்கானமி இஸ் கோயிங் டு டவுன். அதே போல் பாருங்க, ஈரான் அமெரிக்கா பார்த்தா அமெரிக்கா சொல்கிறா இல்லை நாங்கள்லாம் என்ன பெரிய தேசமாக இருக்கிறோம். ஈரான் சொல்ல நாங்கள் குறைவுபட்டதில்லை, நாங்களும் அந்த காலங்களில் வந்து வல்லரசராக இருந்தோம். 127 நாடுகளை அரசாண்ட ராஜாங்களுக்குள்ளே இருந்தார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லி கொண்டிருந்தவர்கள் என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த யுத்தத்தின் நிமித்தமாய் உலக நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. முதலாவது ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? உன்னுடைய தேசம் என்ற இணைப்பு உனக்கு இருக்கக்கூடாது. இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்தை விட்டுட்டு போன்னு சொல்லி தேசங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் கிரீன்லேண்டை பிடிக்க வேணும், கிரீன்லேண்ட் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி. கிரீன்லேண்டில் ஒன்றும் இல்லை, ஐஸ் கட்டி தான் இருக்குது. நாங்கள் சந்திர மண்டலத்துக்கு போய் அங்கே போய் என்ன செய்ய வேணும்? நாங்கள் அங்கே குடியிருக்க வேணும்னு சொல்லி. இப்போ சைனாக்காரன் ஆல்ரெடி அவங்க என்ன செய்தாங்க? சேட்டலைட் விட்டு எல்லாம் பார்த்து நாங்கள் முன்னாடி போகணும்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இருக்கிற பூமியில் அடிபட்டது போதாதுன்னு சொல்லி சந்திர மண்டலத்தில் போய் யார் சண்டை பிடிக்க வேணும்?
சீனாவும் அமெரிக்காவும். இது தேவையா? 2 தேசங்களில் அவங்க வந்து இப்போ அமெரிக்க ஜனாதிபதி வந்து டொனால்ட் ட்ரம்ப் சைனா தேசத்துக்கு போயிருக்கிறார். போனோடனே சைனா தேச பிரைம் மினிஸ்டர் அப்படியே பிரசிடென்ட் கூட்டிக் கொண்டு போய் வாங்க எங்களோட தேசத்தை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி காண்பித்து ட்ரெயின் ஸ்டேஷனுகள் அங்கே செய்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி காண்பிக்கிறது. அப்போ அமெரிக்கா ஜனாதிபதிக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸுக்கு பிறகு அமெரிக்காவில் செய்ய வேணும்னு திட்டம் வச்சுருந்தாங்க. ஆனால் சைனா இப்போவே என்ன செய்துட்டாங்க, எல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க. இதை பார்த்தோன்னே அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஜெலஸ், கொஞ்சம் இல்லை நிறைய ஜெலஸ். நாங்கள் இவங்களை விட என்ன செய்ய வேணும், முன்னுக்கு வர வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த தேசங்களில் வந்து என்னுடைய தேசம் பெருசு, நான் என்னுடைய தேசம்தான் சரி, என்னுடைய தேசம் பெருசு என்று சொல்லி பாருங்கள். கர்த்தரை அறியாமல் வந்து ஒரே யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணி அணு ஆயுதங்களை பண்ணுறோம். ஏன் அணு ஆயுதங்கள் பண்ணுறான்னு சொன்னால் பயம். நாங்கள் வந்து மற்ற தேசம் எங்களோட யுத்தம் பண்ண வரும்பொழுது நாங்கள் அந்த தேசத்தை முதல்ல அழிக்க வேண்டும். அதற்காகத்தான் அணு ஆயுதம் கண்டு வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யுத்தங்கள் பாருங்கள் என்னத்துக்காக நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால், யுத்தங்கள் என்னத்துக்காக, நாங்கள் தான் பெருசாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் தான் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ஒவ்வொரு தேசங்களை பார்த்து விட்டு கொடுக்காது. இப்போ இந்தியா தேசம்னு சொன்னால் இந்தியா சொல்லி நாங்கள்லாம் வல்லரசு, உலகத்தில் சிறத்தக்கூடிய நாடு நாங்கள் தான் என்று சொல்லி ஒவ்வொரு தேசங்களும் அப்படி சொல்லுவாங்க. சைனா சொல்லுவாங்க இல்லை நாங்கள்லாம் வல்லரசு, உலகத்தில் எங்களுக்கு கீழே தான் எல்லா தேசங்களும் இருக்க, எங்களோட பொருட்களை தான் மற்ற தேசங்கள் வாங்க வேணும் என்று சொல்லி அப்படியாய் வந்து இந்த பூமியில் வந்து பாருங்கள் தேசங்கள் அடிவர யுத்தம் பண்ணுறபடியால் கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்கிறபடி எத்தனை பேர் வந்து பிறக்கும் போது எத்தனையோ பேர் வியாதிகள் பலவீனத்தோடு இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க. கூடுதலாக வந்து இலங்கை தேசத்திலெல்லாம் அநேக நாட்கள் யுத்தம் பண்ணினபடியால் அங்கே பிறக்கிற பிள்ளைகள் ஊனங்களாய் அது இல்லாமல் இது இல்லாமல் காது கேட்காமல் கண் தெரியாமல் அநேக பிள்ளைகள் பிறக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொல்லினால் கெமிக்கல்ஸ்கள் அதிகமாய் பாவிக்கிறபடியால். இந்த தேசத்திலெல்லாம் வெதர்கள் எப்படியா சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லினால் ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தேவர். ஆண்டவர் கொடுத்த இந்த பூமியை வந்து பாருங்கள் மனுஷன் என்ன செய்ய துர்பிரயோகமாய் பாவிக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. முதலாவது எங்களுடைய தேசத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். தேசத்தை எப்படி தேசத்தில் உள்ள ஜனங்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். அவங்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் நேசிக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவரே ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. அழிந்து நரகத்துக்கு போகக்கூடிய எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துட வேண்டும். எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து தேசத்தை குறித்து எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்க வேணும், ஜெபிக்க வேணும். ஆனால் நான் தான் பெருசு, என்னுடைய தேசம்தான் பெருசுன்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதை காணும்படியாக ஆபிரகாமை சொல்கிறார், உன்னுடைய தேசம் இவ்வளோ நாள் நீங்கள் யோசிச்சிருப்ப உன்னுடைய தேசம்தான் உன்னை நடத்தினு சொல்லி. இல்லை, இனி நான் நடத்த போகிறேன். தேசத்தை விட்டுட்டு போ, தேசத்தை விட்டுட்டு போ. ஹல்லேலூயா. 2வது வந்து இனம், சொந்த இனம் பாருங்கள். அவர்கள் வந்து பாருங்க உறவுகளை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பிரிந்து போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் இங்கே வந்திருந்தால் இப்போவும் ஃபோன் எடுப்போம். ஒரு நாள் ஒதுக்கி ஒரு மனத்தியால் ஒதுக்கி டைம் இருக்கிற வேலையிலெல்லாம் ஃபோன் எடுத்து பேரண்ட்ஸுக்கு அப்பா அம்மா சகோதரங்கள்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், ஃபோன் அடித்து அவர்களோடு அவ்வளவு நாங்கள் நல்லாக வந்து க்ளோஸாக இருக்கிறபடியா, விருப்பமாக இருக்கிறபடியா, பாசம் அன்பாக இருக்கிறபடியா ஃபோன் எடுத்து விசாரிப்போம். எப்படி இருக்கிறீங்க, எங்களால் முடிந்த பணங்களை அனுப்புவது, உதவி செய்கிற இந்த காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. நல்லது தேவனுடைய பிள்ளைகளை. உறவுகள் தேவை, அது ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமையை உறவுக்கு கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிற இப்போ இந்த நாளில் வந்து தேவனுடைய ஆராதனை இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துக்கு நான் வர வேணும். இதை விட்டுட்டு ஒரு ஃபோன், என்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அல்லது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் யாரை நான் கனப்படுத்துகிறேன், அவர்களை நான் கனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா தேவனுடைய பிள்ளைகளை? யாரை கனப்படுத்துகிறேன் நான்? எங்களுடைய உறவுகளை நான் கனப்படுத்துகிறேன். கர்த்தரை கனப்படுத்த உறவு எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக ஆண்டவர் தான் பலகி பெருகும்படியாக உறவுகளை தந்திருக்கிறார். ஆனால் முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேணும். ஆனபடி ஆண்டவர் சொன்னார் வந்து நீ தேசத்தை விட்டு உன்னுடைய இடத்தை விட்டு 3வது வந்து உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு. இந்த நாட்களில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா தகப்பனுடைய வீட்டுக்கு சண்டை பிடிக்கிறார்கள்? பெரிய தகப்பன் ஏதோ ஒரு ஏழையாக பிறந்துட்டான்னு சொல்லி சொன்னால் சோசிரம் பிரச்சனை வராது.
ஒரு பணக்காரனாய் ஒரு ஒரு ஐஸ்வர்யா ஒரு வீடு வச்சிருக்கிறான், ஒரு கடை வச்சிருக்கான், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறான்னு சொல்லி, ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் 5 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன பேர் செய்வாங்க? 5 பேரும் சண்டை பிடிப்பாங்க. என்னத்துக்காண்டி சண்டை பிடிப்பாங்க சொல்லுங்கள்? என்னத்துக்காண்டி? அந்த அப்பாண்ட வீட்டை ஆறு எடுக்க வேணும்னு சொல்லி. சில பேர் சொல்லுவாங்க, ஞானமாக பேசுகிறேன்னு மாதிரி சொல்லுவாங்க, அது அப்பாண்ட வீடு ஞாபகத்துக்காக எனக்கு தான் தரணும், உனக்கு வேணாம், வேணும்னா உனக்கு கொஞ்சம் காசு தந்து உனக்கு நான் கொஞ்சம் காசு தர்றேன், ஆனால் அப்பாண்ட வீடு எனக்கு தான் இருக்க வேணும்னு சொல்லி. வீட்டுக்காக பாருங்கள், எப்பொழுதும் பாருங்கள், பெட்ரோல் அதாவது இப்போ என்ன, தகப்பன் தாய் வந்து பெட்ரோல் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பூமியில் வளர்க்குறார்கள் பாருங்க. வயது போன அப்புறம் வந்து அவர்களை அலட்சியப்படுத்தி வந்து எங்களுக்கு இந்த வீடு தான் வேணும், அவருடைய வச்சிருக்கிற சொத்து தான் வேணும், அவருடைய காசு தான் வேணும் என்று சொல்லி வந்து பெற்றோர்களை அநேகர் வந்து ரட்சிக்கப்படாதவர்களை விடுங்க, ரட்சிக்கப்பட்டவர்களே இப்போ வந்து சொத்துக்காக அடிபடுறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர், நான் எங்களுடைய தேசத்துக்கு போய் அங்கே போய் நிலத்தை என்ன செய்ய வேணும்? பிரித்து எடுக்க வேணும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இலங்கை இந்தியா தேசத்தில் இருந்த ஒரு மகனோட என்னோட பேச நாங்கள் போகிறோம் பாஷை, நாங்கள் போய் எனக்கு என்னுடைய சகோதரனுடைய பங்கை எடுத்துட்டா, நான் போய் அதை மீண்டுமாக எடுத்துக்கொள்ள வேணும், அது தகப்பனங்களுக்கு கொடுக்க தகப்பனுடைய சொத்து என்று சொல்லி. பாருங்கள் தேவனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னார், உனக்கு தேசம் வேண்டாம், இனம் வேண்டாம், தகப்பனுடைய வேண்டாம், விட்டுட்டு வா, நான் காண்பிக்க தேசத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு யார் கடந்து வருகிறான்? ஆபிரகாம் கடந்து வர்றார். ஆபிரகாம் மாத்திரமில்லை, இந்த இடத்துல சாராள் வந்து பாருங்க, சாராளுக்கு சொல்லி சாராளும் சேர்ந்து தான் வர்றார்கள். ஹல்லேலூயா. அதோட லோத்தும் வருகிறார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் இடையில வந்து அவன் மரித்து போனான். ஆனால் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாராள் வந்து கீழ்ப்படிந்தவளாய், அங்கே புருஷனுக்கு கீழ்ப்படிந்தவராய் வந்து வர்றாங்க. ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு அவன் பயந்திருக்கிறான்னு சொல்லி. இந்த அழைத்த நேரத்தில் 75 வயது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. உங்களுக்கு தெரியும், குழந்தை இல்லை. ஆண்டவரை நோக்கி ஆபிரகாம், ஆண்டவரே எல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க, எனக்கு பிள்ளை சந்தானம் அருளவில்லையேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்குறார். ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய தேவைகளை நிச்சயமாய் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், எப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் தானே, நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை, அது அந்த காலத்தில் உங்களுக்கு தந்துட்டு போவாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவார் நிச்சயம், ஆனால் நான் நீங்களும் வாயை திறந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஆண்டவரே எனக்கு பிள்ளை சந்தானத்தை தாருங்க என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் கேட்டான். தேவனுடைய பிள்ளைகளை கேட்ட உடனே பாருங்க, ஆண்டவர் வந்து 25 வருடம் முழுக்க ஒரு நல்ல ஒரு அழகான குழந்தையை ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்து ஆபிரகாம் அந்த ஈசாக்கை பாருங்க, 25 வருஷங்க குழந்தை இல்லை, தூக்கி எவ்வளவு செல்லமாக அதை கொஞ்சி முத்தமிட்டு, ஒரே ஒரு பிள்ளை எனக்கு அவருக்கு இப்போ ஆபிரகாமுடைய நாட்கள் எல்லாம் எங்கே கழிஞ்சு போகிறோன்னு சொல்லி சொன்னால் ஈசாக்கோடைய கழிந்து போகிறது. அவ்வளவு சந்தோஷம். குழந்தை கிடைச்சோன்னு உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார் பாருங்க, ஆபிரகாமை சோதிக்கும்படியாக ஆதியாகமம் 22வது அதிகாரம், உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரம் எடுக்க தேவையில்லை. ஆதியாகமத்தில் சொல்கிறார் வந்து, நீ நேசிக்கிற உன்னுடைய குமாரனை வந்து எனக்காக என்ன செய், பலி கூடன்னு சொல்லி. ஹல்லேலூயா. பலி கூடன்னு சொல்லி ஆபிரகாம் ஒன்றுமே சொல்ல இல்லை, மறு உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார் அதற்கு கீழ்ப்படிந்த மனுஷனாய் ஆபிரகாம் கீழ்ப்படிந்த மனுஷனாய் வந்து பிள்ளையை கொண்டு மோரியா மலைக்கு அவன் வந்து பலியிடும்படியாக அங்கே போகிறார். ஆபிரகாம் கையில் வச்சிருந்த கத்தியை அவன் ஓங்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையாண்டான் மேல் உன்னுடைய கத்தியை போடாதே. ஹல்லேலூயா. பிள்ளையாண்டனை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி ஒரு ஆட்டை காண்பிக்கிறார். அவங்களுக்கு தெரிஞ்ச காரியம், அநேக தினம் வாசித்த காரியம், நான் இதை சொல்லி கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த கத்தியை எடுத்து பிள்ளையை கொலை செய்ய, அதாவது
கொல்ல வலிக்கிடும் போது ஒரு குரல் கேட்கிறது, உன்னுடைய ஏகசுதன் ஒரே குமாரனை நீ ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படியே நிறுத்தினால் பாருங்க, அங்கே புல்லுக்குள்ள ஒரு ஆடு உண்டு. அந்த ஆடு சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆட்டை பிடித்து ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டை பலியிட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருபோதும் பாருங்க, எங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுக்கவோ ஆண்டவர் அவர் பிரியமுள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஏன் அந்த ஆட்டை காண்பித்தார்? ஆபிரகாமே, நீ உன் குழந்தையை பலி கொடுக்காதே. அது கொடுத்தாலும் பாருங்க ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பலி கொடுக்க போறேன் யார் என்று சொன்னால் என்னுடைய ஒரே குமாரன் இயேசுவை. ஹல்லேலூயா. என்னுடைய ஒரே போரான குமாரனை நான் பலி கொடுக்க போறேன் என்று சொல்லி அந்த ஆட்டை காண்பித்தார். அந்த ஆட்டை கொண்டு வந்து அவர்கள் பலியிட்டார்கள். ஆண்டவர் இயேசு பாருங்க, தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தபடியால் கீழ்ப்படிந்தபடியால் அவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தவர்களாய். அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆபிரகாமுடைய சந்ததி பாருங்க, நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்குறோம், அவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஞானம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நல்ல ஐஸ்வர்யவான்கள் யார் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. உலகங்களை ஆளுகிறவர்கள் யார் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நல்ல வைத்தியர் யார் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். லைட்டை கண்டுபிடித்தது தாமஸ் ஆல்வா எடிசன் யார் என்று சொன்னால் ஒரு ஜூதன். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடித்தது முதல்ல கண்டுபிடித்தது ஜூதர்களாக இருக்கிறார்கள். காரணம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாய் பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிந்து கொள்கிறீங்களா? ஹல்லேலூயா. எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட வேணும். எப்படி? கர்த்தருக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிந்திருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும். ரெண்டாவது பாருங்க, யாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும்னு சொன்னால் கொலேசியரை எடுத்துக்கொள்ளும். 3வது அதிகாரம் 16வது 17வது வசனம். 3வது அதிகாரம் கொலேசியர் 16வது 17வது வசனம் வாசிங்க. கொலேசியர் 3 16 17. பதினெட்டு வாசம். மனைவிகளே புருஷர்களே ஆமேன். இந்த 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கேற்றபடி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. இப்போ மனைவி சொந்த புருஷனுக்கு எப்பொழுதும் என்ன செய்ய வேணும்? கீழ்ப்படிந்திருக்க வேணும். ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவனை ஆதாயமாக்கி கொள்ள வேணும். அல்லேலூயா. அவனை ஆதாயமாக்கி கொள்ள வேணும். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு ரட்சிக்கப்படாத கணவன் சொல்கிறார், நீ என்ன செய்யாத, ரட்சிக்கப்பட்ட மனைவியை பார்த்து சபைக்கு போகாத. அப்போ மனைவியானவளை என்ன செய்ய முடியும்? போகிறதா போக வேண்டாமா? சொல்லுங்க. புருஷன் சொல்லி மீறலாமா மீறக்கூடாதா? கஷ்டமான கேள்வியாக கேட்டுட்டேன். ரட்சிக்கப்படாத கணவன் சொல்கிறேன், நீ என்ன செய்யாத, சபைக்கு போகாத. ஆனால் என்ன செய்ய வேணும்? சபைக்கு போகணுமா போகக்கூடாதா?
ஆனால் இன்னும் ஒரு காரியம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளை. இப்போ ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து எங்களுக்கு விசுவாசிக்கிறோம் ஆண்டவங்களுடைய ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? நாங்கள் ஜெபிக்கும்போது அந்த ரட்சிக்கப்படாத கணவனே சொல்லுவான், என்ன செய், நீ ஸ்டேஜுக்கு போன்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போது மனைவிமார் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். எங்களோட ரட்சிப்பு நிறைவேற வேணும்னு சொன்னால், குடும்பங்களில் பிரச்சனை இருக்கும்போது ரட்சிப்பு அது என்ன செய்யாது, நிறைவேறாது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் வேலை செய்யுங்க. என்ன ஒன்றாவது வேலையை பார்த்துக்கிறோம். என்ன வேலை சொன்னால், கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேணும். கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேணும். ஹல்லேலூயா. கணவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேணும். நாங்கள் அவருக்கு சொல்லலாம். இப்போ கணவன் பாருங்கள் போவேன், அவனை இல்லை நான் போகாமல் இருக்கக்கூடாது. வேதத்தில் பாருங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் சபைக்கு போகணும். கணவனுக்கு எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக ஆவியானவருடைய இருதயத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். அப்படின்னு சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கணவனானவன் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறான். குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறான். தலைவனாக இருக்கிறபடியால் மனைவிமார் கணவனுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேணும். கீழ்ப்படிந்தே ஆக வேணும். பாருங்கள், பேதுரு நிறுவத்தில் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 3வது 6வது வசனம். பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனம். ஆமேன். இப்போ பாருங்கள், அந்த 5வது வசனத்தில் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்கள், அலங்கரித்தார்கள். அப்போ புருஷருக்கு கீழ்ப்படுகிறது என்னது, அலங்காரம். ஆமேன். இப்போ அநேக பெண்கள் மேக்கப் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம், அலங்காரம்னு சொல்லி, அதை காட்டிலும் பெரிய அலங்காரம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, எல்லாத்தையும் போட்டுட்டு புருஷனை மதிக்காமல் ஏறி மிதித்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு அலங்காரமும் இருக்காது. இப்போ அலங்காரம் மனைவிக்கு எது நல்ல அலங்காரம், நல்ல எது அழகுன்னு சொன்னால் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கணவனுக்கு கீழ்ப்படிந்து எப்படி என்று சொன்னால், சாராள் ஆபிரகாமை பார்த்து, அப்போ சாராளுன்ற பார்வையில் பாருங்கள், ஆபிரகாம் ஒரு எப்படி என்று சொன்னால் ஒரு முட்டாள் போல தெரிஞ்சிருப்பார். ஒரு ஆள் சொல்கிறார், ஒரு ஆள் இந்த குரலை கேட்குறார், வாய்ஸை கேட்டோன்னா என்னையும் கூட்டிக் கொண்டு வா கிளம்புவோம்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறேன்னு சொல்லி தெரியாது, எந்த இடத்துக்கு போகிறேன்னு தெரியாது. ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் கிளம்பும் போது எந்த இடத்துக்கு போகிறேன்னு தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஆபிரகாம் எங்கே போகிறேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்டுட்டார். ஆண்டவர் சொல்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லி மனைவிட்ட, நான் அப்பா ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டேன், எங்கட மனைவிட்ட போய் சொல்ல ஒரு இப்படி ஒரு நான் ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டேன், நாளே வாக்கையில் என்னை விட்டுட்டு வர ஊரை விட்டு, அதுவும் இங்கிலாந்து தேசத்தை விட்டு போட்டு ஆப்பிரிக்காவுக்கு போய் சொல்கிறாங்க ஊழியத்துக்குன்னு சொல்லி. உடனே சொல்லுவாங்க, பைத்தியமே போயும் ஆப்பிரிக்காவுக்கு போறியா, அதுவும் இங்கிலாண்டில் எப்படி நல்ல வேலை நல்ல வீட்டில் இருந்து கொண்டு ஆப்பிரிக்காவுக்கு போறியா, அங்கே போய் பேர்டர் மாதிரி உங்களையும் கொலை செய்து சாப்பிட்ருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் சாராளுக்கு பாருங்கள், கணவன் கேட்டது சொன்னதெல்லாம் ஒரு முட்டாள் போல தெரிஞ்சிருக்கும், ஒரு பைத்தியக்காரன் மாதிரி, ஒரு பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி. ஆபிரகாம் பேச எப்படி இருந்திருக்கும், பைத்தியக்காரன் மாதிரி பேச இருந்திருக்கும். ஆனாலும் சாரா கீழ்ப்படிந்து தன்னுடைய கணவனை எப்படி கூப்பிட்டாள், ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. லோட்ன்னு இருக்கா இங்கிலீஷில், என்னென்று இருக்கு இங்கிலீஷில், லோட்ன்னு சொல்லி, லோட். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் இல்லை, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கணவனுக்கு கொடுத்து அந்த இங்கிலீஷில் போட்டுருவாங்க லோடுன்னு சொல்லி. ஆண்டவனுக்கு சாராள் மரியாதையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய குடும்பத்தில் ஈசாக்கு பிறந்த அவனுடைய சந்ததி பெரியனதுக்கு பெரிய ஒரு காரணமாக இருந்தது சாராள். நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்,
அவன் எல்லா நீதியாய் நடந்த என்று சொல்லி அருமையான பிள்ளைகளை அதை நடப்பதற்கு பாருங்கள் சாராள் அவனுக்கு உதவியாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் எங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார், ஊழியக்காரன் நடத்துகிறார்கள். அதே போல் பாருங்க ஆபிரகாமை சாராள் வழி நடத்தினாள். ஹல்லேலூயா. எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆபிரகாம் போகிற இடத்துக்கெல்லாம் சாராள் வந்தாள். இந்த குடும்பத்தில் பிரிவு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் பிசாசால் அதை தெரிஞ்சுக்கலாம். பிரிவு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் ஆபிரகாம் ஒரு பக்கம், சாராள் ஒரு பக்கம். ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது ஆபிரகாம் அங்கே போனால் சாராள் இங்கே போனால் இல்லை. அவர்கள் எப்படின்னு சொன்னால் கடைசியிலே அவங்க இறக்கும்போது பாருங்கள் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. அது அந்த சப்ஜெக்டுக்கு போகலை நான். ஆனால் ஆண்டவராலே வழிநடத்தின பிள்ளைகள் பாருங்கள் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அதான் ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் சாராள் எப்பொழுதும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது. அதுதான் அவளுக்கு என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் அலங்காரமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுதான் அலங்காரமாக இருந்தது. பாருங்கள் மயிரை பின்னி அந்த 3வது வசனத்தில் பாருங்கள் பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளினாலே புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் இந்த அலங்காரம் உங்களுக்கு வேணான்னு சொல்லி கணவனுக்கு கீழ்ப்படிதுனுங்க, அதே உங்களுக்கு பெரிய அலங்காரம்னு சொல்லி பேதுரு அடியார்கள் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் திருமணமாகி பாருங்க குடும்பத்தை வழிநடத்தின ஒரு மனுஷன்தான் இந்த பேதுரு. ஆண்டவரோடு அவர் ஆண்டவரோடு நடந்தார். ஆனால் பாருங்க வேதத்தில் வாசிக்க கேபா பவுல் சொல்கிறார், கேபா தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தான். ஊழியங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய், ஏன்னா அவர் செய்த ஊழியங்களை மனைவி பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த வல்லமைகளை அந்த பேதுரு எழுதுகிறார். என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொந்த புருஷருக்கு ஸ்திரீகளை கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சபைகளில் நாங்கள் என்னத்தை தான் தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளை பெரிதாக நாங்கள் ஜெபிக்கலாம். ஒரு 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 பாஸ்டர் அவரால் வந்துட்டு நான் பாஸ்டரோட பேசினேன். அப்படி அவள் வர்றாங்களே இங்கே எங்களை பார்க்குறதுக்கு தனக்கு தெரியலையேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டீப்பாக கேட்டேன், உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? இல்லை நாங்கள் 2 பேரும் செப்பரேட்டாக இருக்கிறோம்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு தூசிக்கப்படுகிறன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எப்படி என்னென்ன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரலாம், என்ன சிறிய காரியங்களை பெரிய ஒப்புரவாகி நாங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிழப்படும், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து வாழவும். முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேணும். அதே போல் யாருக்கு கீழ்ப்படிய வேணும்? கணவனுக்கு கீழ்ப்படி. 3வது பிள்ளைகள் பாருங்கள் பெற்றோருக்கு தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிய வேணும். எடுத்து வாசிக்கலாம். நாங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேணும். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு சேர்ந்து. எபேசியர் 6வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். நாங்கள் வாசிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்களுக்கு நன்மை உண்டாகும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயே என்பதே. ஹல்லேலூயா. அந்த முதலாவது கற்பனை பாருங்க, மனுஷனுக்கு கொடுத்த 10 கற்பனை முதலாவது பார்த்தோம் வாக்கு தத்தம் உள்ள கற்பனை என்று சொல்லி அங்கே பாருங்க. நாங்கள் எபேசியருக்கு பவுல் சொல்கிறார் வாக்கு தத்தம் உள்ள கற்பனை என்று சொல்லி சொல்கிறார். அப்போ பிள்ளைகள் யாருக்கு கீழ்ப்படியவனும்? பிள்ளைகள் இருக்கிற யாருக்கு நீங்கள் கீழ்ப்படியவனும்? யாருக்கு ஒபே பண்ணவனும் சொல்லுங்கள். யாருக்கு ஒபே பண்ணவனும்? உங்களுடைய பெற்றோருக்கு ஒபே பண்ணவனும். முதலாவது யாருக்கு ஒபே பண்ணவனும்? கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவனுக்கு ஆபிரகாமை சொன்ன அநேக ஊழியக்காரர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தான் நான் உதாரணத்துக்கு முதல் உங்களுக்கு சொன்னேன். இயேசுவை போல நாங்கள் என்ன செய்ய வேணும்? கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறோம், ஒபே பண்ண வேணும். இயேசுவை போல. இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது, ஆமாவா இல்லையா? எல்லா காரியத்திலையும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நாங்கள் கீழ்ப்படிய வேணும். அப்போ பிள்ளைகள்
உங்களுடைய ஆயுள் நீண்ட நாட்களாய் நீங்கள் வாழ வேண்டும், மனமகிழ்ச்சியாய் வாழ வேணும், விடுதலையாக வாழ வேணும்னு சொன்னால் பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேணும்னு சொன்னால் உங்களுடைய தாய் தகப்பனை என்ன செய்ய வேணும்னு சொன்னால் என்ன செய்ய வேணும்? கனப்படுத்த வேணும், ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். ஹல்லேலூயா. தாய் தகப்பனை கனப்படுத்த வேணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இது என்ன? நியாயம். இது சரி. எது சரி? உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பாருங்கள், பெற்றோர் பிள்ளைகள் கிடைத்த உடனே பெற்றோர்கள் அப்படியே தங்களுடைய ஒரு பலியான ஒரு செக்ரிஃபை, அவங்களோட வாழ்க்கை ஒரு தங்களை பார்க்க மாட்டோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். பிள்ளை 4 மணிக்கு எழுந்திருச்சாங்கன்னா அவங்களும் என்ன செய்வாங்க? மார்னிங் 7 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஏன்னு சொல்லிச்சா, பிள்ளை அழுதாங்கன்னு சொன்னால் பிள்ளைக்கு 4 மணிக்கு காலையில் எழுந்து என்ன செய்யணும்? பால் கொடுக்க வேணும். எழுந்திருப்பாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் எங்களுக்கு தூக்கம் போனாலும் பரவாயில்ல. ஆமாவா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குழந்தை கிடைச்ச உங்களோட அம்மாட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களோட அம்மாட்ட கேட்டீங்கன்னு அம்மா சொல்லுவா, நான் பெற்ற அப்புறம் எங்களுக்காக நாங்கள் வாழலை, ஹல்லேலூயா, உங்களுக்காக தான் நாங்கள் வாழுகிறோம்னு சொல்லி. ஒரு தாய் தகப்பன் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகள் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் இளம் வயதாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எப்பொழுதும் என்ன நினைப்பார்கள்? நல்லாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நினைப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு மகனுக்கு திருமணமாகல 50 வயதாச்சு. அப்போ அப்பா அம்மாவிட்ட கேட்டு, அப்பா அம்மா இன்னும் 50 வயதாச்சு, இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னாங்களாம், இன்னும் வயது கிடக்கு, கொஞ்சம் பொறுமையாகிதான்னு சொல்லி. அப்படிப்பட்ட அப்பா அம்மாவை நான் பேசலை. ஹல்லேலூயா. இன்னும் 50 வயதுக்கு பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி. அப்பா அம்மா பாருங்கள், பேரண்ட்ஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கை தங்களோட பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் பாருங்கள், கர்த்தருக்குள்ளே எங்களுக்கு என்ன விருப்பம், என்ன சந்தோஷம்? படிக்கிறது. இப்போ இந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைய இங்கிலீஷ் பேசுவாங்க, அதை பற்றி நாங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. ஹல்லேலூயா. படிப்பாங்க. ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், படிப்பாங்க, நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் ப்ரையாரிட்டி இல்லை. ஹல்லேலூயா. இது தேவைதான், இது தேவை இல்லைன்னு இல்லை. ஆனால் எங்களுக்கு எது சந்தோஷம்னு சொன்னால், எங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட வேணும். ஹல்லேலூயா. தேவனண்டையில் வர வேணும், தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ள வேணும். இதுதான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்னவா இருக்குன்னு சொல்லினால் ஒரு விருப்பமாய் வாஞ்சியாக இருக்கிறது. என்னுடைய மகன் ரட்சிக்கப்பட வேணும், கர்த்தருக்குள்ளே நடத்த வேணும், ஊழியம் செய்ய வேணும், தேவனுடைய ஊழியங்களை செய்ய வேணும். இதுதான் எங்களுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. எங்களுடைய வாஞ்சை தான். இப்போ பெற்றோருடைய வாஞ்சைன்னு எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க வேணும், ஜெபிக்க வேணும், ஆண்டவரை அறிய வேணும். அப்போ ஆண்டவரை ஒரு ஜெபம் இல்லாட்டி, ஆண்டவர் அறியாட்டியுடன் எங்களுக்கு வேதனையாக இருக்கும். பெற்றோருக்கு என்ன ஒரு வேதனையாக இருக்கும். என்னதான் இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யமான இருந்தாலும், பணம் இருந்தாலும், என்னுடைய பிள்ளை கர்த்தரை அறியலையேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த உலக காரியங்கள் எங்களை என்ன செய்ய கொண்டு போகாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நாங்கள் போகும்போது இங்கே இருந்து ஒன்றுமே எடுத்து கொண்டு போக மாட்டோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனபடியா அருமையான சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, வயது வந்தவர்கள் இருக்காங்க, நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றோருக்கு ஒபே பண்ணவனும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கும்போது என்னென்னு சொல்லிச்சுன்னா, உங்களுடைய ஆயுள் நாட்கள் என்ன செய்யும்? கூடவா இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆயுள் நாட்கள் கூடவா இருக்கும். வேதத்தில் ஒரு மகன் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். யார் என்று சொல்லினால் யாக்கோபு. யாருக்கு கீழ்ப்படிந்தான்? தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தான். அம்மாவா இல்லையா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அம்மாவுக்கு மாத்திரமன் இல்லை, அம்மாவுக்கு மாத்திரமன் இல்லை, அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தபடியால் இந்த யாக்கோபினுடைய பாருங்க, யாக்கோபினுடைய கற்ப பிறப்பிலே 12 கோத்திரம் வருகிறது. அதில் யூதா கோத்திரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. லேவியர் கோத்திரம் இருக்குது. ஆண்டவருக்கு அங்கே பாருங்க, ஆசாரியனா ஊழியம் செய்யும்படியாக அந்த கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த 12 கோத்திரங்களும் எங்கே இருந்து வந்தது? யாக்கோப்பில் இருந்து வந்தது. யாக்கோப்பு எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார்? எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் யாக்கோப்பு
ஒரு பொய் சொல்லி போட்டான், ஒரு எத்தன் அப்படின்னு சொல்லி. யாக்கோப்புக்கு 2 பேர் இருக்கு. ஒன்று யாக்கோப்பு, 2வது இஸ்ரவேல். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்புன்ற பேரை அவர் எடுக்கல, ஆனால் இன்னும் ஒரு பேர் கொடுத்தா இஸ்ரவேல்னு சொல்லி 2 பேர். ஹல்லேலூயா. அநேக எனக்கு என்னன்னு சொன்னால் யாக்கோப்பை இஸ்ரவேலாய் மாற்றி போட்டார் என்று சொல்லி. அப்படின்னு சொல்லினால் அப்போ நாங்கள் அநேக இடங்களில் ஏசியா தீர்க்கதரிசிகள் யாக்கோப்பின் தேவன் எனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுவார். அப்போ ஏன் யாக்கோப்புன்ற இஸ்ரவேல் எல்லா இடமும் எழுதியிருக்க வேணும். ஆண்டவர் கொடுத்த ஸ்பெஷல் நேம் வந்து என்ன இஸ்ரவேல், ஆனால் யாக்கோப்புன்ற பேரை அவர் எடுத்துக்கொள்ளல. புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. நான் சுருக்கமாக முடிக்க போகிறேன். ஆதியாகமத்தில் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28:7 வாசிப்போம். ஏசா கண்டதினாலே. ஹல்லேலூயா. இந்த ஏசா வந்து யாக்கோப்புக்கு விரோதமாய் வந்து சகோதரன் வந்து ஆசீர்வாதம், உங்களுக்கு தெரியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டபடியா புத்திர சுகாதத்தை சுதந்திரித்து கொண்டோம். அவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்தோடனே இப்படின்னா என்னுடைய தம்பி யாக்கோப்பை நான் என்ன செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே துடிச்சு கொண்டிருக்கிறான். இதை ரெபேக்காவில் மறைஞ்சிருக்கா, ஈசாக்குக்கு மறைஞ்சிருக்கிறபடியா பாருங்கள். என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் ஒரே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, நான் சாகிறதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த தகப்பன் தாய் 2 பேரும் சேர்ந்து ரெபேக்காவுடைய சகோதரர் லாபானுடைய வீட்டுக்கு அங்கே அனுப்புகிறார். இங்கே கானானியன் ஒரு சிறுக்குள்ளே பெண் கொள்ளாமல் நீ என்ன செய், அங்கே போ என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார்கள். அனுப்பும்போது யாக்கோப்பு கீழ்ப்படிந்தவனாய் அவன் கடந்து போகிறான். அருமையான தேவன பிள்ளைகள், ஹல்லேலூயா. யாக்கோப்பு ஒரு ஒபே பண்ணின ஒபீடியன்ஸ் இருந்தபடியால் பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவன் நடந்து போகிறான். யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் வந்து 12 கோத்திரங்கள் எப்படி கிடைத்தது, 12 பிள்ளைகள் அவனுக்கு எப்படி பிறந்தது என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவருடைய பிளஸிங் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதற்கு 100க்கு 100% தடை இல்லாமல் இருந்தவன் யாக்கோப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த யாக்கோப்புக்கு எப்படி தடை இல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றால் தன்னுடைய தகப்பன் தாயுடைய ஆலோசனையை கேட்டான். ஹல்லேலூயா. இங்கே இருக்காத, நீ எங்கே போய் புறப்பட்டு உன்னுடைய மாமன் வீட்டுக்கு போ, லாபானுடைய வீட்டுக்கு போன்னு சொல்லி அங்கே போய் பாருங்க, அங்கே அவன் திருமணம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அந்த காரியத்துக்குள்ள நான் போயில, நேரம் இருக்கிறபடியால், நேரம் இல்லாதபடியால் அங்கே போய் அவன் என்ன செய்கிறான், திருமணம் பண்ணுகிறான். அங்கே போய் என்னவே 2 திருமணங்களை யாக்கோப்பு பண்ணுகிறார். போகும்போது தகப்பன் தாயுடைய வார்த்தையை கேட்டு போகும்பொழுது பாருங்க, ஆண்டவர் யாக்கோப்போடு பேசுகிறார். அதைத்தான் நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம், ஒரு காட்சியை பார்க்குற யாக்கோப்பு பாருங்க, அது போகும்பொழுது அவன் தூக்கம் வந்தவன கல்லை வைத்து அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். தூக்கும்போது ஒரு சொற்பரம் காணுகிறான். ஒரு என்ன சொற்பம்னு சொன்னால், பரலோகத்தில் ஒரு ஏணி வைக்கப்பட்டது, தேவதூதுகள் ஏறுறதும் இறங்குறதுமா இருந்தால். இந்த சொற்பனத்தை பார்த்துட்டு இது பெரியல், இது பெத்தேல், தேவனுடைய வீடு என்று சொல்லி அங்கே அவன் பிரமிக்கிறான் யாக்கோப். இதற்கு காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், எப்போ தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்து நாங்கள் போகும் பொழுது பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவனுடைய பாருங்க, அந்த பரலோக தரிசனங்களை காணும்படியாக, ஹல்லேலூயா, பரலோக தரிசனங்களை காணும்படியாக யாக்கோப்பு கடந்து போகிறான். பாருங்க எப்படி கடந்து போகிறான், பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தரங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அநேக தரிசனங்களை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அநேக ஊழியக்காரர் சொல்லுவார்கள், எங்களுடைய அப்பா எங்களுடைய அம்மா எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், எப்பொழுதும் இரவில் எழும்பி ஜெபிப்பார்கள், காலையில் எழும்பி ஜெபிப்பார், அதனுடைய தான் நான் ஊழியம் செய்கிறேன். அது மாத்திரமல்ல நான் அப்பா அம்மா சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், ஒபே பண்ணுறேன், ஆனபடி ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே சாட்சி. ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கை வந்து இப்போ பாருங்கள், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறப்படுங்க, நீங்கள் பிரயாசப்படுங்க. கனி கொடுக்கிற வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும்.
ஆண்டவர் வரங்களை தந்திருக்கிறார். இப்போ நாங்கள் அற்புதம் செய்யலாம், ஆண்டவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தலாம். ஆனால் நான் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரே மனைவி இருக்க வேணும், கடன் வாங்கப்படாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்க வேண்டும், இது வளர்க்க வேண்டும், இப்படியான காரியங்கள் செய்ய வேணும். அதுதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. இதை பார்த்துட்டு ரட்சிக்கப்படாதவர்கள் பார்த்து ஒருவன் இந்த மனுஷனோட மாற்றம் இருக்கிற வித்தியாசம் இருக்கிறன்னு சொல்லி ஆண்டவரை அறிந்து கொள்ளுவார்கள். ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆனபடியால் முதலாவது கர்த்தருக்கு தேவனுடைய ஜனங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஏன் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்தவர்களாய். ஹல்லேலூயா. சிலுவை பரியந்தம் சிலுவை சொல்லுங்க, சிலுவை பரியந்தம். சிலுவை பரியந்தம், ஒரு மரண பரியந்தம் சிலுவையிலே கீழ்ப்படிந்தவராய், மரண பரியந்தம் சிலுவையிலே கீழ்ப்படிந்தவராய் நடந்தார். ஹல்லேலூயா. ஆனபடியா நாங்கள் ஒவ்வொருவரும் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியவனும், ரெண்டாவது மனைவியானவள் அவள் எவ்வளவு ஊழியம் செய்தாலும், கர்த்தர் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேணும். அதற்காக சபைக்கு போகாமல், ஆராதனைக்கு வராமல் எல்லாம் இருக்கக்கூடாது. அதில் நான் ஜெபித்து அவங்கள கன்ஃபரன்ஸ் பண்ணி அவங்களையும் கூட்டிக் கொண்டு வர வேணும், அல்லது ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவங்களை அழைத்து கொண்டு வர வேணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழணும். கீழ்ப்படிந்து வரும்போது பரலோக தரிசனங்களை காணும்படியாக கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். அடுத்தது நான் சொல்லி முடிக்கணும். அடுத்தது இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பேதுரு 5வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. பேதுரு 5வது அதிகாரம். ஆமென். பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்திருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ இளைஞர்களே மூப்பருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்திருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரருக்கு விசுவாசிகள் என்ன செய்ய வேணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மூப்பர் மேலே சொல்லி சொன்னால், மூப்பர் என்று சொல்லி சொன்னால் யார்? லீடர்ஸுக்கு யார் கீழ்ப்படிஞ்சிருக்க வேணும்? சொல்லுங்கள். வாலிபர்கள் இந்த ஒழுங்கை ஆண்டவர் வச்சிருக்கார் சபையில். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிவு தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து வாழும் பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நிறைவேற்ற நானும் நீங்களும் பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடியால் ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வாதமாய் வாழ்ந்தது. யாக்கோப்பு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தபடியால் யாக்கோப்புடைய சந்ததி ஆசீர்வாதமாய் வாழ்ந்தது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். மனைவி நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியவனும். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 5வது பார்த்தோம், மூப்பர்களுக்கு சபைன்னு சொல்லி ஊழியக்காரன்னு சொல்லினால் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியவன். அநேக காரியங்கள் இருக்குது. நான் பாருங்கள், நேரமில்லை, நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியா. யோசுவாவை உங்களுக்கு தெரியும், மோசேயை தெரியும். அங்கே மோசே எதியோப்பியா ஒரு பெண்ணை அவன் திருமணம் பண்ணிட்டா. உடனே மோசேனுடைய சகோதரர்கள் ஆரோன் மிரியாம் எழுந்திருந்து இவன் எப்படி திருமணம் பண்ணுவான்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக என்ன செய்தால்? முறுமுறுத்தார்கள். மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். உடனே பாருங்க,
ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சகோதரங்கள் உனக்கு விரோதமாக முறைதான் அவங்களுக்கு வெண் குஷ்டம் வந்துட்டுது. மோசே அழுகிறான், ஆண்டவரே இவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, என்னுடைய சகோதரர் அல்லவா. பாருங்கள் மோசே எவ்வளோ ஒரு இரக்க குணம் உள்ளவர்னு சொல்லி, என்னுடைய சகோதரர் அல்லவா என்று சொல்லி அங்கே மோசே அழுது ஜபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்ச நாளைக்கு அவங்க என்ன செய்யணும், பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேணும்னு சொல்லி. அதே நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, ஜோசுவா பார்த்தீங்கன்னா ஜோசுவாவுக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே இருந்த யோசுவா வந்து இந்த திருமண காரியங்கள் எல்லாத்துலேயும் தெரியும். மோசே வந்து பாருங்கள், மலை தேவரோடு மலையில் போய் 40 நாட்கள் மோசே உவாசம் இருக்கிறான். ஜோசுவா மலை அடிவாரத்தில் கீழே பார்த்து கொண்டு இருக்கிறார். மோசேனுடைய எல்லா காரியங்களும், அற்புதங்கள் செய்த எல்லா காரியங்களும் ஜோசுவா பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசையில், ஒரு வார்த்தை கை விரல் காட்டையில் மோசைக்கு விரோதமாக நீங்கள் ஏன் திருமணம் செய்தேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எல்லா ஊழியக்காரர்களையும் வேதத்திலே நாங்கள் வாசிக்கலாம், மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, இவ்வளவுதான் செய்தான், கீழ்ப்படியவில்லை. கண்மலையை பார்த்து பேசுகிற நேரத்தில் அடித்தான். ஹல்லேலூயா, கீழ்ப்படியலை. ஆனால் யோசுவாவுடைய புத்தகத்தில் வாசிக்கும்போது யோசுவாவுக்கு கர்த்தர் எந்த ஒரு தவறும் சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? யோசுவா புத்தகத்தை வாசிச்சிருக்கிறீங்களா? என்ன கடைசி அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், ஒரு தவறையும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. யோசுவாட்ட இருந்து ஒரு தவறையும் கண்டுபிடிச்சிக்க மாட்டோம். ஆண்டவர் தவறாய் பரிசுத்த ஆவியார் ஒன்றையும் எழுதி வைச்சிருக்கேல. ஹல்லேலூயா. என்ன காரணம் எடுத்து சொன்னால், தன்னுடைய ஊழியக்காரனாகிய மூப்பரான மோசைக்கு யோசுவா கீழ்ப்படிந்திருந்தான். ஹல்லேலூயா. அதுபடியாக தான் ஆண்டவர் சொல்கிறார், ஜோசுவா 1:5 நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசைக்கு கொடுத்த அந்த கனத்தை யோசுவாக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. மோசைக்கு என்ன கனமோ அதே கனத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்தில் அழிந்து போனாங்க. புதியொரு ஜெனரேஷனை யோசுவாவுடைய கரங்களிலே கொடுத்து வழி நடத்துகிறார். உடைய ஜனங்களை அவர் வழி நடத்துகிறதுக்கு யார்கிட்ட கொடுக்குறார், கையில், ஜோசுவாவுடைய கையில் கொடுக்குறார். காரணம் தேவனுடைய பிள்ளைகளை, மோசைக்கு யோசுவா கீழ்ப்படிந்திருந்தபடியால். அது இப்போ பாருங்கள், ஊழியக்காரருக்கு விரோதமாக அநேக பேச்சுக்களை பேசும். அவன் அதை செய்தான், இது செய்தான்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் அவர் என்ன மோசை உடனே சொல்லுவார், வேற என்ன மோசை தேவனுக்கு பிரியமாட்டான், இந்த ஊழியக்காரர் பிரியமாட்டாக்கிறார். அது எங்களோட வேலை இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஊழியக்காரருக்காரங்க ஜபிக்க வேண்டும் தான். ஹல்லேலூயா. அவர் புலியாய் காரியங்கள் செய்யணும், ஆண்டவருடைய பாதத்திலேருந்து ஜபிக்க வேணும். அந்த இதுக்கு நாங்கள் ஒத்து போகக்கூடாது. ஊழியக்காரர் செய்கிற தவறுக்கு நாங்கள் ஒத்து போகக்கூடாது. ஆனால் ஊழியக்காரருக்கு விரோதமாக நாங்கள் முறுமுறுக்கக்கூடாது. அதே போல் தாவீது, உங்களுக்கு தெரியும், நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நேரங்களை தாவீது சவுலை கொல்லும்படியான தருணம் வந்தது. ஆனால் கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கணும். செம்பு எடுக்கிறான், கோலை எடுக்கிற, அடுத்தபடி சொல்கிறான், வந்து நான் உங்களை கொலை செய்திருப்பேன், ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் நான் என்னுடைய கையை எப்படி வைப்பேன். இப்போ அபிஷேகம் பண்ண ஊழியக்காரருக்கு விரோதமாக சிம்பிளாக பேசி கொண்டு போகிறாங்க. நான் இந்த வீடியோ பார்க்குற ஜனங்களுக்காக சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஊழியக்காரருக்காக ஜெபியுங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்க. கண்ணீரோடு நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, அவர் என்ன தவறு இருந்தால் அதுக்காக நீங்கள் ஜெபியுங்க. ஆண்டவர் நடத்துகிற தேவன் ஊழியக்காரன் மோசையை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஆனபடி அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வேலைக்காரருக்கு அது நேரம் இல்லை. வேலைக்காரருக்கு வேலை செய்கிற இடங்களில் நாங்கள் எஜமானுக்கு நாங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்க வேணும். எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேணும். ஆமேன். என்னென்ன காரியம் 5 பார்த்தோம் இன்றைக்கு. முதலாவது நாங்கள் என்ன பார்த்தோம், யாருக்கு கீழ்ப்படிய வேணும், தேவனுக்கு முதலாவது தேவன் தான், முதலாவது கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும், முதலாவது கர்த்தர். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர், கர்த்தருக்கு கீழ்ப்படியவனும். 2வது கணவனுக்கு கீழ்ப்படியவனும் மனைவி. அடுத்த 3வது பெற்றாருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியவனும். கீழ்ப்படியும் போது தேவ தரிசனங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது வாலிபர்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேணும், ஊழியக்காரருக்கு, மூப்பர்களுக்கு. மூப்பர் என்ன சொல்லுங்க, எல்டர்ஸ், சபையில் இருக்க எல்டர்ஸுக்கு கீழ்ப்படிய வேணும். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தது வந்து பாருங்க, எஜமா, நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் எப்படிப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேணும். இந்த பவுல் சொல்கிறார், நீங்கள் கீழ்ப்படிந்த எப்பொழுதும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க.
எப்பொழுதும் கீழ்ப்படிஞ்சுங்க. ஆனால் நான் தூரத்துக்கு போன நேரம், நான் உங்களோட இல்லாமல் நேரம் நீங்கள் அப்படி இருக்காதுங்க. எப்பொழுதும் கீழ்ப்படிஞ்சிடுங்க. உங்களோட ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நானும் நீங்களும் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற அருமையான தேவர்களே பிரயாசப்பட வேணும். அதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால், கீழ்ப்படிந்தவர்களாய், அல்லேலூயா, கீழ்ப்படிந்தவர்களாய், எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். கனி கொடுக்கிறவர்களாய் வாழ எங்களுடைய ரட்சிப்பு பிரயாசம், எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் சொன்னால் நான் நீங்கள் அதுக்காக உழைக்க வேண்டும். ஆமேன். இது என்னுடைய கரங்களில், உங்களுடைய கரங்களில் தான் இருக்கு. ஆண்டவரை எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்ல இல்லாது, ஆண்டவர் என்னுடைய கரங்களில், உங்களுடைய கரங்களில் தந்த இந்த ரட்சிப்பை பிரயாசப்பட ஆனபடியாக நாங்கள் எப்படி நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்க வேணும். தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றா இருக்க வேணும். அல்லேலூயா. சபையில் 1000 2000 இந்த சபையிலே ஆண்டவர் இருக்கிறார், மற்ற சபையிலே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோங்க தேவனுடைய பிள்ளை. இந்த சபையில் பாருங்க ஆண்டவர் நடத்துகிறார். கிட்டத்தட்ட 22 வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தேவன், அவர் மாறாத தேவன். அல்லேலூயா. அவர் உங்களுடைய இருதயங்களை பார்க்குற தேவன். இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் உங்களுடைய ரட்சிப்பு அதை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வரும். அதற்காக நானும் நீங்களும் பிரயாசப்படும். சல்வேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சல்வேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ரட்சிப்பு தான் ஆண்டவர் தேவன் கொடுத்த ரட்சிப்பு, அது பெரியது, அதுதான் முக்கியம். அந்த ரட்சிப்பை நானும் நீங்களும் என்ன செய்ய வேணும்னு சொல்லி நான் பிரயாசப்படணும். அதை அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்க? பிரயாசப்படும். எங்களோட ரட்சிப்பு நிறைவேறிட்டு தான் ரட்சிக்கப்பட்டுட்டோம். என்னத்தில் ரட்சிக்கப்பட்டோம்? எங்களோட ஆவி ரட்சிக்கப்பட்டது. ஆத்மா என்ன செய்ய ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனபடியாக ஒபே பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எவ்வளவுக்கு தாழ்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனபடியால் கீழ்ப்படிந்து வாழுங்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து வாழுங்கள். ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேணும், எங்களோட பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேணும், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய வேணும். அல்லேலூயா. கணவனுக்கு கீழ்ப்படிய வேணும். நாங்கள் வேலை செய்கிற உலகத்தில் எஜமானுக்கு கீழ்ப்படியோம். ராஜா ஒரு சட்டத்தை போடணும்னு சொன்னால் அந்த சட்டத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேணும். அப்பொழுது நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருந்து எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்படுவோம். கண்களை மூடி ஒரு விஷயத்தையுடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்திருக்கலாம். பிலிப்பியர் 2:12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சௌயமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கும்போது இப்பொழுதும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். கீழ்ப்படுகிறபடியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு எனக்கு உங்களுக்கு எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்தபடியால், பிதாவுடைய குரலை கேட்டபடியால். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் மனிதனாய் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அடிமையின் ரூபம். எவ்வளவு ஒரு நல்ல தேவன். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, வாயினால் நாங்கள் எத்தனை அறிக்கை செய்யணும், இவ்வளவு ஒரு நல்ல தேவனப்பா, அடிமையின் ரூபம் எடுத்த மனிதனாய் வந்தீங்களே, கீழ்ப்படிந்தவராய் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கீழ்ப்படிந்தவராய் சிலுவையில் மரண பரியந்தம் சிலுவையிலே ஆண்டவரே கீழ்ப்படிந்தீங்களே. ஆண்டவரே, எனக்கு அது இல்லையே அப்பா, அநேக காரியங்கள் எனக்கு கீழ்ப்படிவில்லை. ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. கேளுங்க, நான் கேட்போம். ஆண்டவரே, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேணும். ஆண்டவரே, நான் சில நேரங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லையே, கணவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லையே, ஊழியக்காரருக்கு ஆண்டவரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லையே. இந்த நாளிலே ஆண்டவரே கீழ்ப்படிந்த ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய்
நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நாங்கள் வாழ போகிறோம் ஆண்டவரே. பிலிப்பியரில் நாங்கள் வாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. சாவு எனக்கு ஆதாயம் உண்டு வேதவசனம் சொல்கிறது. பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம், நான் சந்தோஷமாயிருங்க, மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுவேன். ஆண்டவரே, என் தகப்பனே வந்திருக்கிற பிள்ளைகள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்த வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றிலும் முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நான் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லினால் ஒவ்வொரு நாளும் இயேசுவே உங்களுடைய அந்த திவ்ய முகத்தை நான் பார்க்க வேண்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த திவ்ய முகத்தை ஆண்டவரே, பரிசுத்தமான அந்த முகத்தை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் ஐயா. கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அப்பா. இயேசுவை பார்க்க முடியும். அன்பை ருசிக்க எனக்குள்ளே கீழ்ப்படிவு வரும் ராஜா. கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக வேறைகளை தவறிடுறோம் ஆண்டவரே, கீழ்ப்படியாமல் நடக்கிறோம் ராஜா. எங்களை ஒரு விசை மன்னியுங்க, சபையாராய் மன்னியுங்க ராஜா. கர்த்தருக்குள்ள எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிப்பை ஆண்டவரே தகப்பனே நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ரட்சிப்பு நிறைவேறப்பட நாங்கள் அதுக்கு உழைக்க ஆண்டவர் எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியுங்க. நல்ல சுகபலத்தை கொடுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ராஜாவை ஆசீர்வதிக்கும்படியாக புதிய ஒரு சுகத்தோடு விடுதலையோடு இந்த இடத்துல கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தரிசனங்களை காணத்தக்கதாய் என்னமாய் ஆண்டவரே தீர்க்க தரிசனங்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேத வசனங்களை ஆண்டவரே தியானிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே, வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக உலக காரியங்கள் எங்களுக்குள்ளே வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உலக காரியங்கள் எங்களுக்கு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்கேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த இடத்துல வந்த பிள்ளைகளுடைய குறைவுகள் ஆண்டவரே, காணாவூர் கல்யாண உள்ள இயேசு இருந்து அற்புதம் செய்தீங்கள் அல்லவா ஆண்டவரே. தண்ணீரை ரசமாய் மாற்றினீங்கள் அல்லவா. இந்த இடத்துல நீங்கள் இயேசு இருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வருஷத்தின் நடுப்பகுதியே உயிர்ப்பிக்கிற தேவனப்பா. இந்த வருஷத்தின் நடுப்பகுதியிலே ஒரு அற்புதம் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். Glory to God. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக. நேரத்தில் உங்களோட வலது கரங்களை உயர்த்தி கொண்டு உங்களோட தேவைக்காக நீங்கள் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒரு ஆண்டவரே உயிருள்ள காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. இயேசுவே ஒரு உயிருள்ள காரியம் அப்பா என் தகப்பனே பிள்ளையோட வாழ்க்கையில் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்திலே பாரத்தை சுமக்கிறவர், வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள்னு சொன்னீங்களே, இளைப்பாறுதல் இந்த நேரத்தில் கொடுங்கப்பா. இளைப்பாறுதலை கொடுங்க ராஜா. இளைப்பாறுதலை இருதயத்திலே பெருக பண்ணுங்க ராஜா. சமாதானத்து விடுதலையோடு இந்த இடத்துலேருந்து கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் எப்பொழுதும் நித்தியமாய் ஆண்டவரே மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாய் கர்த்தரோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. யாரும் அப்பா கைவிடாதபடி எங்களுடைய சபை, இந்த குடும்பங்கள் ஐயா தப்பன சபைகள் யாரும் கைவிடாதபடி கிருபையாய் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்யம்
உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.